எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னொரு வீடியோக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ என்னடா ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு ஃபுல் செட்டப்பாக நிற்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ரைட் போவோம். போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ரைடு எதை பற்றிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக உங்கள் எல்லாருக்குமே சொல்லிடுறேன். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக் எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாக போகுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சொல்லியும் கேட்டிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ரைடு போயிட்டு சூப்பர் பைக் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி காட்டலான்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ZXல இன்னொரு ரைட் போகலாம். இன்றைக்கி ஸ்பீடு 500 ரூபாய்க்கு. ஆமாம், ஸ்பீட் நார்மல் தான் இருக்கும். சரி போடுங்க. ஆமாம், ஸோ கைஸ் வண்டிக்கு பெட்ரோலும் போட்டாச்சு. பெட்ரோல் ஆக்சுவலாக அட்லீஸ்ட் ஸ்பீடாவது போடுவேன். ஏன்னா இந்த வண்டிக்கு 97 ஆக்டேன் ரேட்டிங் உள்ள ஃபியூல் தான் போடணும். அது இங்கே எங்கேயும் கிடைக்காது. அட்லீஸ்ட் ஸ்பீடாவது போடலான்னு பார்த்தா இன்றைக்கி அதுவும் இல்லை. ஸோ நார்மல் பெட்ரோல் தான் போட்டிருக்கேன். ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சூப்பர் பைக்ஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறத பற்றி ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மட்டும் சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி ஒரு சாம்பிள் காட்டலான்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் எப்படி இருக்குங்கிறத பற்றி. வாங்க போக போக என்ன பண்ண போகிறேங்கிறத சொல்கிறேன். ஸோ யூஸ்வலாக சூப்பர் பைக்ஸ் எல்லாமே நம்ம நார்மல் பைக்ஸோடவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதோட டாப் ஸ்பீடு பிக்கப் எல்லாமே அதுக்கு ஏற்றாப்புல தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இந்த வண்டியோட பவர் எல்லாம் பற்றி பேசியிருந்தேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்காக இன்னொரு தடவை சொல்கிறேன். இந்த வண்டி வந்து 210 ஹார்ஸ் பவர் ஜென்ரேட் பண்ணும். அது எந்த அளவுக்கு பவர்னு சொல்லணும்னா, ஸ்கோடா சூப்பர் கார் வந்து பெட்ரோல் இன்ஜின் 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து 190 ஹார்ஸ் பவர் தான் ஜென்ரேட் பண்ணும். இது அதை விடவும் ஒரு 20 ஹார்ஸ் பவர் அதிகமாகவே ஜென்ரேட் பண்ணுது. டார்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மோட்டர் சைக்கிள்ஸ்னால் ஒரு 100cc பைக் எடுத்திங்கன்னா ஒரு 7-8 நியூட்டன் மீட்டர் வேணால் ஜென்ரேட் பண்ணும். அது இதே வண்டி 114.9 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த வண்டி வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு. ஸோ டாப் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் பைக்ஸ் எல்லாமே 300 km/h ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடிய வண்டிகள் தான். இதில் எந்த வண்டியுமே ஒன்று சளைச்சதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்பீடா மீட்டர் பார்த்தீங்கன்னா 299 km/h ஸ்பீடு வரும்போது ஸ்பீடா மீட்டர் அப்படியே லாக் ஆயிரும். ஆனால் ஸ்பீடா மீட்டர் லாக் ஆகிருச்சுக்கிறதுக்காக வண்டி அதுக்கு மேலே போகாது, 299 தான் இதோட டாப் ஸ்பீட் நினச்சிங்கன்னா அது தப்பு. வண்டி வந்து வண்டியோட டேக்கோ மீட்டர், அதாவது அந்த RPM மீட்டர் பார்த்தீங்கன்னா ஈவன் 299 தொட்ட பிறகுமே டேக்கோ மீட்டர் வந்து அதுக்கு மேலேயும் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம zx10r ஈவன் ஸ்டாக் மோட்டர் சைக்கிளுமே 315-320 km/h ஸ்பீடு வரைக்கும் போகும்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அந்த ஸ்பீடு வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா அதுக்குள்ளே ரோடும் இல்லை, அவ்வளோ ஸ்பீடு போகிறதுக்குள்ள தைரியமும் எனக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளவு ஃபாஸ்ட்டாக இருக்கிற மோட்டர் சைக்கிள் அந்த ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும் உங்களுக்குங்கிறத இன்றைக்கி காட்ட போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு கியரில் இந்த மோட்டர் சைக்கிளோட டாப் ஸ்பீடு என்ன, அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த மோட்டர் சைக்கிள் அச்சீவ் பண்ணுதுங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது நம்ம இப்போது தூத்துக்குடி கன்னியாகுமரி ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெச் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், கொஞ்சம் ரொம்ப லாங் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலான ஸ்ட்ரெச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சில் நம்ம ZXோட ஃபஸ்ட்டு கியரோட டாப் ஸ்பீடை இன்றைக்கி நம்ம அட்டெம்ப்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு போகுதுங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ கைஸ், ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டான ஸ்ட்ரெச்சுக்கு வந்துட்டோம். முன்னாடி பின்னாடி வண்டி எதுவும் இல்லை. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி பண்ணுதுன்ட்டு. அப்பா 168-169 வரைக்கும் போச்சுது கைஸ். ஸோ எனக்கு என்னாச்சுன்னா, இது முடிக்கும்போது அந்த அட்ரீனலின் ரஷ்ஷும்பாங்க அது ஆகி இப்போ கையே உள்ள எல்லாம் எனக்கு ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பயம், எத்தனை தடவை எவ்வளோ இந்த வண்டியை ஓட்டினாலும்
இதை ட்ரை பண்ணும்போது எனக்கு எப்போவுமே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அந்த பிக்கப் அப்படி இருக்கும். நீங்கள் உங்களை ஆக்சுவலாக நான் இப்போ த்ராட்டில் ஃபுல்லாக கொடுத்துருந்தேன்னா இன்னும் ரொம்ப குயிக்காக இந்த ஸ்பீடை இந்த வண்டி அட்டைன் பண்ணியிருக்கிறோம். நான் த்ராட்டில் கொஞ்சம் நார்மலாக தான் கொடுத்தேன். ஏன்னா இல்லைன்னா அடிக்கிற காற்றுக்கும் அந்த வண்டி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முன்னாடி போகும்போது நம்மளை வண்டியிலேருந்து பின்னாடி தள்ளும். ரொம்ப டைட்டாக டேங்கை பிடிச்சிருந்தேன் காலை வச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்கு ஓட்டுறது ஸ்பீடாக போகிறதெல்லாம் ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், அது ஈஸியே கிடையாது. நீங்கள் அவ்வளோ ஸ்பீடாக போகணுன்னா உங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இந்த பைக்கில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச மாதிரி ஸ்பீடாக போக முடியும். இப்போ நார்மலாக இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஓட்டுறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக யார் வேணாலும் ஓட்டலாம். பட் நீங்கள் ஸ்பீடாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அது இந்த வண்டியை ஓட்ட தான் யாராக இருந்தாலும் வரும். ஸோ கைஸ், நம்ம இப்போ பார்த்தது வந்து இந்த பைக்கோட ஃபஸ்ட்டு கியரோட டாப் ஸ்பீடு தான் பார்த்துருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கியர்லேயே 169 km/h ஸ்பீடு இந்த வண்டி போகுது. இன்னும் 5 கியர் இதில் மிச்சம் இருக்குது. ஸோ அப்படின்னா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த வண்டி ஆக்சுவலாக எவ்வளவு ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறத. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.